கயல் ஏய், வா போலாம். சக்தி உள்ள போய் பேசினல என்ன ஆச்சுன்னு சொல்லு. ஒன்னும் பிரச்சனை இல்லையே? அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்ல. வா சரி, கிளம்பு. அவங்க என்ன சொன்னாங்க? அவங்க எதுவும் சொல்லல. ஆனா சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டு வந்தாச்சு. இதுக்கப்புறம் உன் வழிக்கே வரக்கூடாதுன்னு நான் வார்னிங் கொடுத்துட்டு வந்திருக்கேன். புத்திசாலியா இருந்தா நான் சொன்னதை புரிஞ்சிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். என்ன பேசுற நீ? ஏய், நீ பேசினதுக்கு அவங்க எதிர்த்து ஒரு வார்த்தை கூட பேசலையா? அவங்க பேசல. ஆனா அவங்க கூட இருக்காளே, அவ அவ பேர் என்னடி? தீபிகால. அவ அவ ரொம்ப ஓவரா பேசிக்கிட்டு இருந்தா. வந்த கோவத்துக்கு நான் அற விட்டுருப்பேன். ஆனா போனா போகுதுன்னு சும்மா விட்டுட்டு தான் வந்தேன் அவளை. அவளுக்கு எவ்வளவு திமிரடி! உன் வாழ்க்கைய கெடுக்க நினைச்சது இல்லாம இன்னும் அவ உன்னை என்ன வேணாலும் பண்ணுவேன்னு என்கிட்டயே சவால் வேற விட்டுக்கிட்டு இருக்கா. அவ அப்படிதான். நானும் எழிலும் கல்யாணம் பண்ணிக்கிட்டதுல இருந்து எங்களை பிரிக்கணும், எங்களை சந்தோஷமா வாழ விடக்கூடாதுங்கிறது தான் அவளோட எண்ணமே. ச்சீ, இப்படிலாம் கூடவா ஒரு பொண்ணு இருப்பா? என்னால நினைச்சு கூட பார்க்க முடியலடி. சரி, அவளை விடு. அவங்க இனிமே உன் வழிக்கு வரமாட்டாங்க. அப்படி வந்தாங்கன்னா அதனால என்ன நடக்கும்னு நான் ரொம்ப தெளிவா சொல்லிட்டு தான் வந்திருக்கேன். நீ இவ்ளோ பேசினதுக்கு அப்புறமும் அந்த சிவசங்கரி அமைதியா இருந்திருக்காங்கன்னா அதை என்னால நம்பவே முடியல. அவங்க அமைதியா இருந்தாலே நமக்கு இன்னும் எப்படி பிரச்சனை கொடுக்கலான்னு யோசிக்கிற குணம் அவங்களுக்கு. ஆனா நீ அவங்கள மிரட்டி வார்னிங் கொடுத்துட்டு வந்திருக்கேன்னு தெரிஞ்சும் பொறுமையா இருக்காங்கன்னா எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஏய், பொறுமையா இருக்காங்கன்னா ஒருவேளை நான் சொன்னது அவங்களுக்கு புரிஞ்சிருக்கும்ல. ஏய், ஆரம்பத்துல நான் சொன்ன உடனே அவங்க கேட்கலையே. நீ சொன்ன மாதிரி அப்படி இப்படின்னு கொஞ்சம் பொறுமையா பேசிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அவங்க கிட்ட பொறுமையா பேசி புரிய வைக்க முடியாதுங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதான் அவங்களுக்கு எப்படி சொன்னா புரியுமோ நான் அப்படி என் ஸ்டைல்ல பேசி கொஞ்சம் புரிய வச்சிருக்கேன். இங்க பாரு, அது மட்டும் இல்லாம உன்னை பத்தி நல்ல விதமா பேசி நீ எந்த தப்பும் பண்ணல, நீ தப்பானவ இல்லன்னு அவங்க வாயாலேயே ஒரு வீடியோவை சோசியல் மீடியால நான் அப்லோடும் பண்ண சொல்லிருக்கேன். எனக்கு தெரிஞ்சு அவங்க பண்ணிடுவாங்கன்னு தான் நினைக்கிறேன். நீ நிஜமாவா சொல்ற? எனக்கு என்னமோ அப்படி தோண மாட்டேங்குது. அவங்க இந்த பிரச்சனையை இவ்ளோ சாதாரணமா விட்டுருவாங்கன்னு இப்பவும் என்னால நம்ப முடியல. இந்த பிரச்சனையை இதோட விட்டுட்டு அவங்க வீடியோ போட்டாங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப நல்லது. இல்லன்னு வச்சுக்கோயேன், நம்ம நல்லதுக்கு நான் பண்ண போற விஷயம் அவங்களுக்கு கண்டிப்பா கெட்டதா தான் போய் முடியுங்கிறது அவங்களுக்கு நான் நிச்சயமா புரிய வைப்பேன்டி. இங்க பாரு, நீ அவங்கள பத்தி எல்லாம் யோசிக்காத, நான் பாத்துக்கிறேன். இவங்களெல்லாம் எப்படி டீல் பண்ணணும்னு எனக்கு நல்லாவே தெரியும். நீ வா போலாம். இரு. ஏய், இரு, நானே வந்து ஷோரா? உட்கார். நீ வண்டியை பின்னாடி எடு. அத்த, பாட்டி, என்னானு? என் மேல உங்களுக்கு ஏதாவது கோவமா பாட்டி? பசிக்குதுன்னு தானே சாப்பிட வந்தேன். ஏன் நீங்க அதுல பாய்சனை கலந்து கொடுத்தீங்க? நான் அந்த சாப்பாடை சாப்பிட்டிருந்தா எனக்கு ஏதாவது ஆயிருக்கும்ல? அழாதம்மா. உள்ள போமா. அழாதம்மா. நீங்க எந்த ஒரு மனநிலையில அப்படி ஒரு முடிவு எடுத்திருப்பீங்கன்னு எங்களால புரிஞ்சுக்க முடியுது. நீங்க அழாதீங்க அத்தை. ஆமாமா, அதான் யாருக்கும் எதுவும் ஆகலல்ல. அம்மா, அவ ஏதோ சின்ன குழந்தைமா தெரியாம கேக்குறா. அத நினைச்சு நீ வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காதம்மா. சின்ன குழந்தையா இருந்தாலும் அவ கேட்டது நியாயம் தானே. எந்த பெத்த தாயும் பிள்ளைங்களை கொல்லணும்னு யோசிக்க மாட்டா. ஆனா நான் அம்மா, அழாதம்மா. அம்மா,
நீ எங்களை சாகடிக்கணுன்றதுக்காக இப்படி ஒரு முடிவு எடுக்கல.